எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் தோல்வி மட்டுமே பரிசா கிடைக்குதா? என்னடா தோல்வியை போய் பரிசுன்னு சொல்றேன்னு திட்டாதீங்க. வெற்றியை விட சிறந்த பரிசு தோல்வி தாங்க. உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சிருப்பாருல, அவரை போய் கேட்டு பாருங்க. ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்போது தோத்து போனா கஷ்டமா இருக்காதான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம்தான். நம்ம உழைப்பெல்லாம் வீணா போச்சேன்னு மனசு வலிக்கும் தான். ஆனா தோல்விங்கிறது நம்ம முழுசா தோத்து போயிட்டோம்னு சொல்ற விஷயம் இல்லைங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோங்கிறத நமக்கே சொல்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெற்றியோ தோல்வியோ யாருக்கு கிடைக்கும்? ஒரு லட்சியத்தை அடைய முயற்சி பண்றவங்களுக்கு தானே. இந்த உலகத்துல எந்த முயற்சியும் பண்ணாம சும்மாவே காலத்தை கழிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்ய ஆரம்பிச்ச அடுத்த நொடியே நீங்க வெற்றியாளர் தான். நீங்க ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எதை மாத்தணும், எதை புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லி தர்றது மட்டும் இல்லாம எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும் பாருங்க, அதுதாங்க கெத்து. அது எல்லாத்தையும் விட முதல் முயற்சியிலே ஜெயிச்சிட்டா நாளைக்கு சொல்றதுக்கு ஒரு ஹிஸ்டரி வேணாமா? வரலாறு ரொம்ப முக்கியங்க. நம்மளை ஸ்டாப் பண்றது இல்லைங்க ஃபெயிலியர், நம்மளை ஷேப் பண்றது தான் ஃபெயிலியர். எல்லாத்துக்கும் மேல உண்மையான தோல்வி எது தெரியுமா? நீங்க பண்ற முயற்சியை கைவிடுறது தான். இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை எதுலயாவது தோத்து போனா கவலைப்படுவீங்க? எடிசனையும் முகமது கஜினியையும் படிச்சு வளர்ந்தவங்கடா நாங்க, எங்களுக்கே வா அப்படின்னு கெத்தா முன்னேறி போங்க. கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி தோல்வியும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.